இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 12, குறள் எண் 115, நடுவு நிலைமை. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், கெடுதியும் பெருக்கமும் யாவர்க்கும் இல்லாதது அல்ல, அவை பிறவியிலேயே அமைந்து கிடப்பனவாகும். ஆதலால் மனத்தில் ஓர வஞ்சனையின்றி ஒரு பக்கமாக சாய்ந்து விடாமல் நடுவு நிலைமையுடன் இருப்பதே பெரியவர்களுக்கு அழகாகும் என்கிறார். சான்றோர்களுக்கு அழகாகும், பெரியவர்களுக்குனா சான்றோர்களுக்கு அழகாகும். இல்வாழ்வான் என்பவன் நடுவு நிலைமையுடன் வாழ வேண்டும். இல்வாழ்வானுக்குரிய தகுதிகள் என்னவென்று ஏற்கனவே பல குறள்களிலேயும் சொல்லி வந்தேன். இருந்த போதிலும் அவனுக்கு இல்வாழ்வான் என்பது, நடுவு நிலைமை என்பது நற்செயல்களாலும் நற்குணங்களாலும் அறம் சார்ந்து வாழ்ந்தலே நடுவு நிலைமை ஆகும். அத்தகைய நடுவு நிலைமை வாழ்ந்தவன் பெருக்கமும் யாவர்க்கும் இல்லாதது, கெடுதியும் பெருக்கமும் யாவர்க்கும் இல்லாதது அல்ல, அவை பிறவியிலேயே அமைந்து கிடப்பனவாகும். ஆதலால் மனத்தில் ஓர வஞ்சனையின்றி ஒரு பக்கமாக சாய்ந்து விடாமல் நடுவு நிலைமையுடன் இருப்பதே பெரியவர்களுக்கு அழகாகும் என்கிறார். சான்றோர்களுக்கு அழகாகும் என்கிறார். என்ன அற்புதமாக அவர் விளக்கியிருக்கிறார் என்பதை பாருங்கள். அது ஒவ்வொரு குறளுக்கும் உணர்த்தும். நடுவு நிலைமை என்பது நிச்சயமாக மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு குறள். காரணம், இளவயதிலிருந்தே நடுவு நிலைமையுடன் வாழ்ந்தால் அவன் கடைசி வரையும் நடுவு நிலைமையுடனே வாழ்வான். அப்படி வாழ்ந்தால் நம் மாநிலம் சிறக்கும், நம் நாடு சிறக்கும். முதல்ல அதை பார்க்கணும். முதல்ல வீடு சிறக்கும், அப்புறம் நாடு சிறக்கும், அப்புறம் மாநிலம் சிறக்கும். எல்லாவற்றிற்கும் பொதுவானதான் நடுவு நிலைமை உடையவனாக இருக்க வேண்டும். நல்ல நடுவு நிலைமை உடையவன் தாங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும். தயவு செய்து மாணவ செல்வங்கள் அரை மணி நேரம் ஒதுக்கிவிட்டு இதை படியுங்கள். இந்த திருக்குறளை ஒரு அரை மணி நேரம் படியுங்கள். ஒரு குறளையும் ஒரு பொழிப்புரையும் படியுங்கள். எல்லா அதிகாரத்தையுமே படிச்சுட்டே போயிட்டே இருங்க. அதான் உங்களுடைய, நான் சொல்வது எல்லாம் அதுதான். என்னை பொறுத்தவரை நான் உணர்த்துவது உங்களுக்கு அதுதான். அடுத்து இன்றைய நூல் திருவாசகம்ங்க. திருவாசகம் என்பது திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். மாணிக்க வாசகர் இருக்கார்ல, நம்ம திருவாத ஊரில் பிறந்த மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்தவருங்க. இறைவனோடவே நேரே பேசியவர். அதாவது அசீர வாக்கு இறைவன் கொடுத்த வரம் அவருக்கு. அதை மறக்க முடியாத ஒன்று. நான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு சென்றிருந்தேன் திருவாதூர். அந்த கோயிலுக்கு தான் போயிருக்கிறோடே இவர் பிறந்த இடத்திற்கு போக முடியவில்லை. ஏன்னா இருட்டாகி விட்டது, அடைச்சிட்டான்னு சொல்லிட்டாங்க. இதனால் இந்த தீபாவளிக்கு மறுநாள் குடும்பத்துடன் மாணிக்க வாசகர் பிறந்த இடத்திற்கு சென்று வணங்கிவிட்டு அதை சுற்றி பார்த்துவிட்டு அப்புறம் கோயிலுக்கு சென்று மறுபடியும் வணங்கி வந்தோம். காரணம், மாணிக்க வாசகர் தான் பரிகளை நரியாக்கிய ஒரு கதை உண்டு. பிட்டுக்கு மண் சுமந்த படலம் என்ற உண்டு. இதெல்லாம் யார்? சிவபெருமான் செய்தது. சிவபெருமானுக்கே அவர் நல்ல உறவு கொடுத்திருக்கிறார். மாணிக்க வாசகர் மறக்க முடியாத மனிதர். ஆனால் அவருடைய அந்த ஊரை, திருவாத ஊரை மிகச்சிறப்பாக இன்னும் வைத்துக்கொள்ளலாம். ஒரு சுற்றுலாத்தலமாகவே வைத்துக்கொள்ளலாம். அதை மாநில அரசு தான் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.